இருப்பதில் ஆளுநர் என்ன செய்ய வேண்டும்? அதனால சசிகலா அம்மையாருக்கு எதிராக பொதுமக்களிடையே வெறுப்பு இருந்தாலும் எதிர்ப்பு இருந்தாலும் டெக்னிக்கலா வந்து ஆட்சி அமைப்பதற்கு அவங்கள்ட்ட 124 பேர் இருக்கிறாங்க. இப்ப கவர்னர் வந்து பொதுமக்கள் உணர்வை மதிச்சு ஆட்சிக்கு அமைக்கிறதா அல்லது சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மையை பார்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவருக்கு சட்டம் இடம் கொடுக்குதா? பெரும்பான்மையை பார்த்து ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தில் உள்ளது. ஆனால் அவர் தவிர்க்கிறார். தவிர்ப்பதனால்தான் நாம பிஜேபி தலையீடு இருக்கின்றோம். 5ஆம் தேதி வந்து ராஜினாமா செய்யறாரு அண்ணன் பன்னீர். 5ஆம் தேதி வந்து ப்ரப்போசல் பண்றாங்க சசிகலா அம்மையார் தான் அடுத்த முதல்வர்னு. அன்னைக்கு இவர் இங்கிருந்து தமிழகத்தை விட்டு கிளம்பி மும்பைக்கு போறார். 5 நாள் கழிச்சு வரார். 9ஆம் தேதி தான் வரார். அப்ப இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல நிறைய நாம பேசலாம். இன்றைக்கு ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த காம்போசிட் எலெக்ஷன் சீக்ரெட் பேலட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி பண்றதும் வந்து சரியானதா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஃப்ளோர்ல இல்லாம வெளியில வச்சு ஓட்டு போட வைக்கணும். கவர்னர் பங்களாவிலே அல்லது வேற எங்கேயோ ஒரு பொது இடத்துல சட்டசபையை கூட்டி எப்படி பண்ண முடியாது? சட்டசபையை கூட்டினா முதல்வர் இவர் முதல்வராக உட்கார்ந்து தான் சட்டசபையை கூட்ட முடியும். அவர் சபாநாயகராக இருக்கணும், இவர் முதல்வராக இருக்கணும், சட்டசபையை இவர் தான் கூட்டணும். அப்ப கூட்டினாங்க என்ன ஆகும் சொன்னா யாருக்கு பெரும்பான்மைன்னு வந்து நிரூபிக்கணும். இல்ல சட்டசபை அப்ப அங்க வந்து டிவிஷன் தான் கொண்டு வர முடியும். அங்க சீக்ரெட் பேலட் கொண்டு வர முடியாது. டிஃபென்ஸ் எல்லாம் வரும். சட்டசபை கூட்டுறதுல சார் ஒரு முதலமைச்சர் தான் சார் அந்த தீர்மானத்தை முன்மொழிய முடியும். சட்டசபையை கூட்டி முதலமைச்சர் தான் என்னுடைய அரசியலமான சூழல் நம்பிக்கை கோரணும். நம்பிக்கை கோரணுங்கிறது தீர்மானம் இல்லை, இது நம்பிக்கை கோரும் தீர்மானம். முதலமைச்சருக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. இல்ல முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னா கவர்னர் என்ன செய்யணுங்கிறத சொல்றதை விட நான் என்னுடைய வேண்டுகோள், இது நிகழாததா இருக்கலாம், நடக்க வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், சாத்தியம் இல்லாததா இருக்கலாம். ஆனால் மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்தாங்க. அவங்க வந்து தான் மீண்டும் முதல்வர் ஆகணும்னு சொல்லி வாக்களித்தார்கள். இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. ஆகவே நான் தொடக்கத்தில் சொன்னேன், இது வந்து அதிமுக அரசு, மக்கள் கொடுத்த அரசு. இந்த அரசை காப்பாற்றணும். இந்த அரசை காப்பாற்றணும்னா ஜெயலலிதா அம்மையார், இது சசிகலா அம்மையார் வந்து பன்னீர்செல்வம் அவர்களையே முதல்வராக வந்து தொடர அனுமதிச்சிருக்கணும், அனுமதிக்கல. இப்பவாவது இவர்கள் சமரசம் செய்து கொள்வது ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பயனளிக்கும். இது ஒரு வேண்டுகோள். அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து இது பொது தேர்தலை நோக்கி தான் போகும். கவர்னருடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கும். ஒரு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ண பிறகு பொது தேர்தலை நோக்கி போகும்.